Hello friends, welcome to Lakshmi homely kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சிம்பிளான ஒரு ஹெல்த்தி ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுற மாதிரியான ஆரோக்கியம் நிறைஞ்ச வாழைப்பழத்தையும் முட்டையும் சேர்த்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சாஃப்ட் கேக் ரெசிபி தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் இனி நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனே பார்க்கலாம். வாங்க இப்போ கேக் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி கேக்கை இட்லி பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன். அதனால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தூள் உப்பு போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு ஃபஸ்ட்டே அடுப்பில் சூடு பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதை மூடி போட்டு நம்ம சூடு பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த முட்டையை இப்போ நம்ம நல்லா பீட் பண்ணிக்கணும். முட்டை நம்ம நல்லா பீட் பண்ணால் தான் கேக் நல்லா சாஃப்டாக வரும். அதனால் ஒரு 10 நிமிஷமாவது நம்ம நல்லா பீட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முட்டையை நல்லா பீட் பண்ணிட்டோம். இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இது காய்ச்சி ஆற வச்ச பால். இந்த பாலையும் சேர்த்து இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயிலுக்கு பதிலாக நம்ம உருக்கின வெண்ணெயை கூட சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 3/4 கப் அளவுக்கு நல்லா பொடி பண்ண சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு, இதையும் சேர்த்து நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவுக்கு பதிலாக நம்ம கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்து இதையும் நம்ம லைட்டாக கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம இது கூட வாழைப்பழம் சேர்க்கணும். நல்ல பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இதை நல்லா மிக்ஸி ஜாரில் சாஃப்டாக அரைச்சிட்டு அதையும் நம்ம இது கூட கலந்து விட்டுடலாம். வாழைப்பழம் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப பீட் பண்ண வேண்டாம், லைட்டாக மிக்ஸ் பண்ணாலே போதும். இப்போ நம்ம இந்த வாழைப்பழத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கேக் பண்ணுறதுக்கான மிக்ஸிங்கை ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம கேக் பேனை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதில் இந்த மாதிரி கொஞ்சமாக நெய் இல்லைன்னா பட்டர் தடவிட்டு கொஞ்சம் அதுக்கு மேலே இந்த மாவு போட்டு நல்லா தட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு கேக் ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம பேன் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம கேக் செய்கிறதுக்காக கேரமல் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாலே நமக்கு கொஞ்சம் நேரத்துலேயே கேரமல் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம சுகர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நமக்கு இன்னும் கலர் சேஞ்ச் ஆகலை. இப்போ நமக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு இன்னும் கொஞ்சம் கேரமல் ரெடி ஆகட்டும். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு கேரமல் ரெடி ஆகிடுச்சு. அது ரெடியான உடனே நம்ம கேக் பேனில் ஊற்றிடலாம், இல்லைன்னா நல்லா கட்டி ஆகிடும். அதை ஊற்றிட்டு நம்ம எல்லா பக்கமும் ஒரே மாதிரி படுற மாதிரி நம்ம உடனே ரெடி பண்ணிடலாம். இதுக்கு மேலே நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழம் சேர்த்துருக்கேன். வாழைப்பழத்தை சேர்த்துட்டு நம்ம அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸிங்கை சேர்த்துக்கலாம். இது சேர்த்ததுக்கப்புறமா நல்லா தட்டி ஒரே மாதிரி இருக்க மாதிரி பார்த்து நம்ம ஏற்கனவே சூடு பண்ணி வச்சுருக்க இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் வேக வச்சு எடுத்தாலே போதும். நமக்கு சூப்பரான சாஃப்டான பனானா கேக் ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. ஸ்வீட் ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம செஞ்சு கொடுக்குறது தப்பே கிடையாது. கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை என் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கொடுங்க, இந்த ஆளுங்கிற அந்த ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.